நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயத்தை தான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். காமன் பீப்புள் எல்லாமே கோர்ட்டுக்கு போய் அவங்களோட கேஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் அவங்க வாதாடணும். அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அந்த சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கையில் அதிகாரம், ரிட் ஆஃப் மேண்டமஸ், அந்த வீடியோவை எல்லாமே முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து உங்களுக்கு போய் ரீச் ஆகும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில் வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜிஓவில் ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை வந்து விவசாயிகள் வந்து இலவசமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஓவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இலவசமாக மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்காமல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய அந்த கண்டமங்கலம் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா மண் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த தாவேகா நிர்வாகி தான் வாங்கியிருக்காரு. புலவேந்திரன் அவர் வந்து மாவட்ட இணை செயலாளராக பொறுப்பு வந்து வகிக்கிறாரு. அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து மற்ற எல்லா பொறுப்பிலேருந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி உடனே நடவடிக்கை தான் தேவைப்படுது இப்போதைய நிலைமையில். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அதாவது கட்சியில் சேரும்போதே அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணணும். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கிரிமினல் கேஸ் அவங்க மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு கட்சியில் சேர்த்தாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து லேட்டராக நம்ம எடுக்க தேவையில்ல, ஸ்டார்டிங்கில் ஸ்டாப் பண்ணிடலாம். இது கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எந்தெந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது.